அமெரிக்கா, சீனா, இந்தியா, ரஷ்யா இந்த 4 நாடுகளும் ஏற்கனவே உலக நாடுகளின் கவனத்திற்குள் இருக்கும் நேரத்தில் ஒரு அதிர்ச்சி அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அமெரிக்காவின் செனட்டர் லிண்ட்சே கிரஹாம் கூறியது போல, பொருளாதார பதுங்கு குழிகளை அழிக்கும் மசோதா என்ற பெயரில் ஒரு புதிய சட்டத்தை அமெரிக்கா கொண்டு வர திட்டமிட்டு உள்ளது. இது சாதாரண சட்டம் இல்லை. ரஷ்யாவுக்கு மட்டும் அல்ல, இந்தியா மற்றும் சீனாவுக்கும் நேரடி தாக்கம் ஏற்படுத்தக்கூடியது. இந்த மசோதாவின் நோக்கம் ரஷ்யாவை தண்டிப்பதுதான். உக்ரைன் மீது ரஷ்யா நடத்தும் தாக்குதலுக்கு பதிலாக பொருளாதார தடைகள் மூலம் புதினை பேச்சுவார்த்தைக்குள் இழுக்கவே இந்த முயற்சி. ஆனால் இதில் நேரடியாக பாதிக்கப்பட போகும் நாடுகளாக இந்தியாவும் சீனாவும் வரப்போகின்றன. ஏனென்றால் இந்த இரு நாடுகளும் உக்ரைன் போர் தொடங்கிய பிறகு ரஷ்யாவிலிருந்து அதிக எண்ணெய் வாங்கி வந்துள்ளன. இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டால் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய், எரிவாயு, யுரேனியம் போன்றவற்றை தொடர்ந்து இறக்குமதி செய்யும் நாடுகள் உக்ரைனுக்கு எந்த ஒரு நிதி அல்லது இராணுவ உதவியும் செய்யாவிட்டால் 500% வரி கட்ட வேண்டிய நிலை வரும். இந்த விகிதமே இந்தியாவுக்கு பெரிய சவாலாக மாறக்கூடும். ஏற்கனவே இந்தியா ரஷ்ய எண்ணெய் இறக்குமதியை அதிகரித்து வருகிறது. இதனால் இந்தியாவின் பொருளாதாரத்திலும் பெட்ரோல் டீசல் விலைகளிலும் நேரடி தாக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளது. இந்தியா அமெரிக்காவுடனும் ரஷ்யாவுடனும் நெருக்கமான உறவுகளை வைத்திருக்கும் நிலையில் இந்த மசோதா அமெரிக்காவின் பாதுகாப்பு ஒத்துழைப்பு தொடர வேண்டுமா, ரஷ்யா போன்று நம்பகமான கூட்டாளியுடன் தொடர வேண்டுமா என்ற சிக்கலை இந்தியா எதிர்கொள்கிறது. ஒரு புறம் குவாட், இந்தோ பசிபிக் ஒத்துழைப்பு, மறுபுறம் ரஷ்யா மீது பொருளாதார பாசறை. இந்த இரண்டுக்கும் இடையே நின்று தவிக்கின்றது இந்தியா. இப்போதெல்லாம் ரஷ்யாவுடன் சீனாவும் யுவான், ரூபில் அடிப்படையில் வர்த்தகம் வளர்த்து வரும் சூழலில் இந்தியாவும் அதை தொடரும் நிலை வரும். ஆனால் இந்த மசோதா அமெரிக்காவில் நிறைவேற்றப்பட்டு விட்டால் ரஷ்ய எண்ணெய் வாங்குவது நம்மால் தொடர முடியாமல் போகும். அதனால் நேரடியாக நம்மை பாதிக்கும் பொருளாதார சிக்கல்களும் வந்துவிடும். இந்த நிலையில் ட்ரம்ப் தலைமையிலான நிர்வாகம் மீண்டும் இந்தியாவின் பக்கம் அழுத்தம் தரும் சூழல் உருவாகும் போல் இருக்கிறது. இந்தியா எந்த முடிவை எடுக்கப் போகிறது? இந்தியா, சீனா, ரஷ்யா 3 நாடுகளும் ஒன்று கூடுமா என்பதை காலம்தான் தீர்மானிக்கும்.